சைட்டால எப்படியே நடந்தும் போகலாம். வணக்கம் பிரபுலே, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற ஒரு சூரியாந்தி தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் பார்க்கல கண்டு. இங்கே சின்னாலும் வந்திருக்கிறா, பார்க்க விருப்பம் பண்ணிட்டு வலிக்கிட்டு வந்திருக்கிறோம். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இன்ட்ரன்ஸுக்கு ஒரு பெரியாக்களுக்கு $6, சின்ன பிள்ளைகள் 5 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு காசு இல்லைன்னு சொல்லினோம். அப்போ நாங்கள் எடுத்துட்டோம், இன்ட்ரன்ஸுக்கு பே பண்ணி உள்ளுக்கு போகிறதுக்கு எடுத்துட்டோம். மற்றது இதில் வந்து ஏதாவது பொருட்கள் வாங்குறேன்னு சொன்னால் இங்கே வந்து வாங்கக்கூடிய மாதிரி இதை வச்சிருக்கணும். இதை உள்ளுக்கு போய் பிக் பண்ணிட்டு வந்து பார்ப்போம். இப்போ இதுக்குள்ள கிட்ட வந்துட்டோம். உள்ளுக்கு போகிறதுக்கு அங்கால இருக்குது. இதில் பார்த்தா ஒரு சின்ன பாலம் மாதிரி வச்சிருக்கிறோம் அங்கால போகிறதுக்காக. நடந்து அங்கே தாண்டி போக எங்க வண்டுகள் வந்து தேன் குடிக்கிறோம். மிஞ்சு நல்ல அழகா இருக்கு பார்க்க. என்ன வடிவா இருக்கு. இங்க 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 வண்டு தேன் குடிக்கிறத பாருங்க, எவ்வளவு வண்டு. இப்போ ஜோர்ஜியாவில் இந்த இந்த சூரியாந்தி பூக்குற சீசன்ன்றபடியாக பாப்பம் பண்ணிட்டு வலிக்கிட்டு வந்தது. நிறைய இடத்துல இப்படி இந்த நாங்கள் வந்த ஏரியாக்கள் நிறைய இடத்துல இப்படி குட்டி குட்டி காடினெல்லாம் வச்சிருக்கணும். நல்ல நீட்டாக ஆக்கள் வந்து ஃபோட்டோஸ் விட்டு எடுக்கிறது அதுகளுக்கு நல்லா இருக்குது பார்க்க. அங்கால தூரத்தில் 2 படம் எடுத்து கொண்டு நிற்கணும். இதை இப்படியே காய விட்டுட்டு இதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்து பிறகு பேக் பண்ணி அந்த இதை ஸ்நாக்ஸாக எல்லாம் வரும். அதுதான் இதில் இதை இப்போ கொஞ்சம் வடிவாக இருக்கேக்கில் ஆக்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுப்பினோம். அதில் இதாக இருக்கும். பிறகு அப்படியே இதை காய விட்டு இதுக்குள்ளே அப்படி இதுக்குள்ளே இருக்கிற விதியை எடுத்து தான் நம்ம சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து பேக்கெட்டில் வரும். இங்கே நாங்கள் வாங்குறோம், வாங்கி சாப்பிட்றாங்க. நிறைய காசு இதுகளுக்கு இங்கே வந்து இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸுக்கு பேக்கெட்டில் வைக்கிறோம். நிறைய காசு கொடுத்து தான் வாங்குறோம் நாங்கள். ஒரு ஏக்கர் தூரத்துக்கு இந்த காடினை அப்படியே வச்சிருக்கணும். நாங்கள் மட்டுமில்லை, நிறைய ஆக்கள் வந்து நிற்கணும் அதை பார்க்குறதுக்காக. அங்கே பார்த்தா தெரியும். அங்கே பாருங்க இவ்வளோ ஆக்கள் வந்து நிற்கணும்னு சொல்லி ஃபோட்டோ ஷூட் எடுத்து பார்க்குறதுன்னு சொல்லி வந்து நிற்கணும். இந்த சைட்டால் எப்படியே நடந்தும் போகலாம், உள்ளுக்கும் போகலாம். நிவிஸ்கா எங்கே போகிறீங்க? ஓடி ஓடி பார்க்கணும். நல்ல உயரமா இருக்குது. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இந்த வியூ நல்லா இருக்கு பார்க்க. வானம், கீழே இந்த பூக்கள். ஆனா ஒரு தேனி ஒன்று இருந்து தேன் குடிச்சு கொண்டு இருக்குது. சூரியாந்தியில தேன் இருக்கா? அதான் முன்னுக்கு தேன் விக்கணுமோ தெரியல. என்ன தேன் எடுக்கிறதா தாரணி? பாதையை இதண்டுவாங்களா இல்லை ஆக்கள் போய் இப்படி பாதை வந்துட்டு தாண்டா தெரியல. சூரியனை பார்த்துதான் சூரியாந்தி நிக்கும்னு சொல்லினோம். என்னட்டு தெரியல. அப்படியா? சூரியனை பார்த்தா சூரியாந்தி நிக்கும் திரும்பிட்டு. ஆனா இப்ப நாங்க கொடுத்த $6 இதுக்குள்ள பூ புடுங்க இல்லாதான். அதான் பாருங்க பிரச்சனை. இதுக்குள்ள நாங்களா பிக் பண்ணி எடுக்க இல்லாத பூ. $6 இது பாக்குறதுக்கு மட்டும். ஒரு ஆளுக்கு பூ தேவைன்னு சொன்னா முன்னுக்கு தான் வாங்கணும். நாங்க $10 கொடுத்து ஒரு பூவுக்கு $2 முன்னுக்கு. என்ன ஹோய் செய்றீங்க சூரியாந்தோடத்துக்கு? இந்த பக்கம் திரும்பிட்டு தானே இப்ப பின்னேற மண்டபடியா? சூரிய பக்கம் தான் போக்கும் போடாது சூரியாந்தி. அப்படியா? இல்ல திரும்ப மண்டே ஏதோ சொல்றவே போல. வந்தா போக மனமில்லாத மாதிரி இருக்கு இந்த தோட்டத்தை பார்க்க. பின்னேறம் தானே நிறைய ஆக்கள் வந்து நிக்கணும். நல்லா இருக்கு பார்க்க. ஆனா எனக்கு தெரியல இதுல தேன் இருக்கு போல. ஆனா அதுல முன்னுக்கும் பச்சிருக்கிறோம். இப்ப போயக்க நாங்க பார்த்தா தெரியும் இதுல எடுத்த தேனா என்னன்னு சொல்லி பாப்போம். பார்த்துட்டு நான் சொல்றேன்.
ஆக்கள் அதுக்குள்ள நின்று போட்டோ எடுத்து கொண்டிக்கணும். நல்லா இருக்கு. இந்த வந்து நிக்கணும் நிறைய ஆக்கள். ஒரு பின்னேற பொழுது இதை பார்க்கணுமென்று ஆசைப்பட்டோம். இப்ப எல்லா இடமும் சூரியாந்தி தோட்டம் இந்த பூக்கள் பூக்குற சீசன் தான் வெளிக்கிட்டு நாங்கள் நல்லா இருக்குன்ட்டு பார்ப்போம்ட்டு வெளிக்கிட்டு வந்ததுதான். சின்ன ஆக்களும் பார்க்க போயணும்னு கேட்டபடியா ஆக்கள்லாம் வந்து போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு தான் கூட விரும்பினேன். ஒரே ஏக்கருக்கு கிட்ட வரும் போலே நான் இது ஆகோய் நல்லா இருக்கு பார்க்க. வெயில் குறைய குறைய நல்ல வடிவா இருக்கு பார்க்க. மலை பிரதேசம் தான். இப்ப அந்த கொஞ்சம் உயரமா இருக்கிற இடத்துல எல்லாம் தோட்டங்கள் இங்க செய்யற கூட குளிர்மைக்காக. இப்ப வெயில் காலம் தானே. இப்ப முன்னும் கொஞ்சம் புல்லுகள் நிக்குது, பின்னுக்கு தான் பூமரம் நிக்குது. எங்களுக்கு மட்டுமில்லை இங்க எல்லாருக்குமே ஒரு புதினமா இருக்கும். வந்து 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 பார்த்து கொண்டு போயினோம். கூடுதலாக ஃபோட்டோ ஷூட் செய்கிறதுக்கு தான் இதை வந்து நிற்கிறோம். கூடுதலாக நாட்கள் வெட்டிங் ஃபோட்டோ அப்படியானதுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் செய்கிறதுக்கு தான் நாட்கள் கூட வந்து நிற்கணும். வடிவாக இருக்குது தானே. இப்போ வந்து படங்கள் எடுக்க எங்களோட இடங்கள்லேயும் அப்படி தானே. இப்போ கல்யாண சூட்டு வளர்தலுக்கு கூடுதலாக வந்து எடுப்பினம் வடிவாகவும் இருக்கும். இதுலேயும் இப்போ கல்யாண ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு தான் இதை போய் கொண்டிருக்கணும். முக்கியெல்லாம் கொண்டு போய் நாங்கள் பின்னேற அளவிலானே வந்த நாங்கள் இப்போ ஒரு 6:30 இருக்கும். 6-7 மணி ஆகுது. நிறையாக்கள் வந்துட்டு போய்கொண்டிருக்கணும். வரியினம் ஃபோட்டோக்கள் எடுக்கணும். இதுக்குள்ள ஒரு சின்ன தண்ணி மாதிரி போய்கொண்டிருக்கு அந்த பாலத்தால் வர. புடுங்க விடையலைன்றது ஒரு கவலையான விஷயம்தான். பூ பறிக்கலாம், ஒரு பூவாது பிடுங்கலாம்னு சொல்லி. ஓகே பாங்கோ. ஒரு பூவாதங்களுக்கு பிடுங்கலாம் என்று சொல்லியிருந்தா நல்ல ஆசையாக இருக்கும். பிடுங்கி இருக்கலாமோ வந்து. ஆனால் முன்னுக்கு தான் வாங்கணுமன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். என்றாலும் பரவாயில்லை. பிடுங்கன்னு சொன்னால் எல்லாரும் பழதாக்கிடுவினம் தானே. இந்த பூக்கண்டுகளையும் கண்டபடி முறிச்சன்றக்காண்டி அப்படி ரூல்ஸில் வச்சிருக்கணும் போல. நல்லா இருக்கு. சன்ஃப்ளவர் கார்டனுக்கு வந்து பூ வாங்காம போறதா அண்டு ஒரு பூ ஒன்று வாங்கி கொண்டு வரார். மாமா வண்டி கொண்டு வர பூவுக்கு தான் எல்லாரும் அடி விட போறோம். ஒரு பூவை வண்டி கொண்டு வரார். மாமா யாரையும் கொடுக்க போறீங்க? வைஃபுக்கோ பிள்ளைகளுக்கோ? தோட்டம் என்றதுக்காக இங்கால போட்டோ எடுக்கிறதுக்கு டிராக்டர் ஒன்று வச்சிருக்கணும். இதுல ஒரு டிராக்டர், அங்கால் பக்கம் ஒரு டிராக்டர் ஒன்று வச்சிருக்கு. ஹோய் ஏற போறாரு. ஏற தெரியுமா ஹோய்? ஊர்ல டிராக்டர் ஒன்று வர ஏற போறாரு. அதுல பாப்போம். நல்லா இருக்கு. இது வித்தியாசமா இருக்குது. சைட் சீட் ஒன்று எங்க ஆணையில
யா ஆ? என்ன செய்ய போறீங்க? உழ போறீங்களோ? எங்க உழ போறீங்க? தோட்டஞ்சியா போறோம் அமெரிக்கால. அமெரிக்கால எனக்கு ஒன்றும் சிரிப்பா இருக்கு. என்னன்னு சொன்னா டிராக்டர்ல சப்பாத்தோட இந்த ஒன்று உழ போக போறாராம் ஒரு ஆள். இங்க சேஃப்டிக்காக போடுவினம் உழ போக போறாராம். இதுலதான் அந்த பூக்கள் நான் சொன்னேன். ஒரு பூ $2 சொல்லி வச்சிருக்கணும். உள்ளுக்கு நாங்கள் புடுங்கலா பூ தேவைன்னு சொன்னா இங்கதான் வாங்கணும். நல்ல அழகான பூக்கள் பிக் பண்ணி முதலே வச்சிருக்கணும். ஆக்கள் சில பேர் நம்ம வண்டியும் வச்சிருக்கணும். இங்க சைட்லேயும் இருக்குது இந்த பிக் பண்ணுறதுக்கு. ஆனால் கடையில் தேன் இருக்கா? சன்ஃப்ளவர் தேன் இருக்கா? ஆயிலா எவ்வளவு? சன்ஃப்ளவர் ஆயில் இருக்காம் $15. நல்லா இருக்கு. நான் பார்க்க நேச்சுரலாக எல்லாம் செய்து வச்சிருக்கேன். தேன் இதுல தேனும் இருக்கு. சன்ஃப்ளவர் தேனும் இருக்கு. இங்க பாருங்க, இதுல வச்சிருக்கணும். சன்ஃப்ளவருக்கு தேனும் இருக்கு. இங்க பாருங்க அந்த தேன் எப்படி வருதுன்னு சொல்லி இதுல போட்டிருக்கணும். என்ன லைஃப் சைக்கிள் ஆஃப் த ஹனி பீ ஃபேமிலியா மிஞ்சு அங்க உள்ளுக்குள்ள நிறைய தேனி நின்று குடிக்குது. அதுல எடுத்து நம்ம இந்த தேன் உற்பத்தி தான் செய்யணும். வளர்த்து செய்யற மாதிரி இருக்கு பார்க்க. வளர்த்துட்டு தேனி எடுத்து விற்கணும். இது நான் முதல் சொன்னான் வண்டுகள் வந்து தேனுகள் குடிக்கணும்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் அவள் தேன் உற்பத்தி செய்யணும். முன்னுக்கு பிறகு போய் பார்க்க தான் தெரிஞ்சுது அவை அந்த தேன் எப்படி உற்பத்தி நடக்குதுன்னு சொல்லி அந்த விவரம் போட்டுருந்துச்சுன்னா. அதால் இது அவன் தோட்டத்து தேனியல் தான். இந்த தேன் இதில் எடுத்து கொண்டு போய் தேன் உற்பத்தி செய்து முன்னுக்கு வச்சு விற்கணும். நல்ல ஒரு இது இயற்கையான முறையில் ஆயில் தேன் எல்லாமே செய்கிறது. நான் வந்து சூர்யாந்த தோட்டத்தை வந்து பார்த்துட்டேன், சுற்றி பார்த்துருக்கேன். நல்லா அழகா இருக்கு பார்க்குறக்கு. ஒரு பூ மண்டை வாங்கிட்டு கொண்டு ஒரே ஒரு பூ தான் வாங்கினாங்க. 6 பேருக்கு ஒரு பூ வாங்கிட்டு எல்லாரும் இந்த பூவை வச்சு படம் எடுத்துட்டு வெளிக்கிட்டுட்டோம். இருட்டிட்டு அதையும் பூட்டா போயிடும். 7 மணி க்ளோசிங் எங்களுக்காக வெயிட் பண்ணின மாதிரி அதில் கொஞ்சம் நின்றுச்சுன்னா இதோட இதில் காலியை நாங்கள் முடிக்க போகிறோம். மீண்டும் இன்னொரு காலையில் சந்திக்கிறோம்.